ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியண்ட்டில் 5 மினிட்ஸில் நம்ம இன்றைக்கி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அண்ட் மாம் லைஃப். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுக்கு ஒரே ஒரு தக்காளி, ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பெருசாக எடுத்துக்கோங்க. 4 ஸ்பூன் கிட்ட ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆயில் ஆட் பண்ணாதான் அது வெங்காயம் நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகும். நம்மளுக்கு நம்ம செய்ய போகிற எக் ரைஸ் ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான ரெசிபி தான். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நீங்கள் இதை ஃபாஸ்ட்டாக ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக வேகமாக ரெடி பண்ணி கொடுத்துடலாம் கிட்ஸுக்கு. இது நான் ஒரு 2 மெம்பர்ஸ்க்கு சமைக்கிறோம்னா அதுக்கான ரெசிபி தான் கொடுக்குறேன். இது 2 மெம்பருக்கு இந்த ஒரு வெங்காயம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கும். இப்போது ஒரு பெரிய வெங்காயம் எடுத்ததை அது நல்லா குட்டியாக நறுக்குனதை ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம இப்போது வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிட்டே இருக்கட்டும். நம்ம அதை அப்படியே நல்லா கிளறி விடணும். இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவுமே ஆட் பண்ணவே தேவையில்லை. நார்மலாகவே இது அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு நீங்கள் ஃபாஸ்ட்டாக மார்னிங் எழுந்துச்சி கூட இதை வேகமாக குக் பண்ணி உங்கள் கிட்ஸுக்கு கொடுத்துடலாம். லாஸ்ட் நைட் லெஃப்ட் ஓவரான ரைஸ் எல்லாம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம். அதை நல்லா ரீஹீட் பண்ணிவிட்டு கூட இந்த மாதிரி சாதம் ரெடி பண்ணி சாப்பிட்றலாம். இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணிடலாம். நம்ம வீட்டில் இருக்க சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணாலே போதும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் இதில் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். ரொம்ப பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணிடுறாங்க. மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணாலே போதும். பெரிய நல்ல ஆனியனுக்கு நீங்கள் அதில் மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று ஆட் பண்ணாலே போதும். இதில் நீங்கள் நிறையா தக்காளி ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே தக்காளி சாதம் மாதிரி ஆயிரும். ஸோ நீங்கள் இதில் தக்காளி ரொம்ப டாமினேட் பண்ணுற மாதிரி பண்ணாமல் நீங்கள் பார்த்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்மளுக்கு தக்காளி வெங்காயம் எல்லாம் மடங்கி நல்லா வதங்குறதுக்காக நம்ம இதில் சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். இதில் நீங்கள் தூள் உப்பே ஆட் பண்ணுங்கள். கல் உப்பு ஆட் பண்ணிங்கன்னா இது கரையாது. ஏன்னா இதில் லிக்யூட் கன்சிஸ்டன்சி வரவே வராது. நம்மளுக்கு தக்காளி வெங்காயம் எல்லாம் மடங்கி வதங்குற வரையும் நல்லா வெயிட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நம்மளுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட நம்மளுக்கு ஆட் பண்ணவே தேவையில்லை. அதுவே நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நம்மளுக்கு அந்த கரம் மசாலாவே. இப்போது நம்ம காரத்துக்கு நல்லா மிளகா பொடியாக ஆட் பண்ணிக்கோங்க. ரெட் சில்லி பவுடர், காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர்னால ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலர் கொடுக்கும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு நல்லா 2 டீஸ்பூன் நம்ம இதில் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறோம். இதோட கரம் மசாலா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கணும். பழைய கரம் மசாலா ஆட் பண்ணிடாதீங்க, அது நம்மளுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்காது. நெக்ஸ்ட்டு இதில் மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க. அது அதில் பாதி ஸ்பூன் ஆட் பண்ணாலே போதும் நம்மளுக்கு. இதில் நம்ம காரம் முட்டைக்கும் ஏத்தாப்பில் போட்டுக்கோங்க. நம்ம 2 பேருக்கு சமைக்கிறோம்னா இதில் நல்லா நம்ம 3 எக் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதில் நல்லா 3 எக் ஆட் பண்ணாதான் நம்மளுக்கு ஒவ்வொரு சாதம் எடுத்து சாப்பிடும் போதுமே நம்மளுக்கு நல்லா சூப்பராக டேஸ்ட்டு தெரியும். நம்மளுக்கு நம்ம ஒவ்வொரு வாயாக எடுத்து வைக்கும் போதே அதில் நல்லா டேஸ்ட்டு தெரியும். ஒவ்வொரு இதுலேயுமே எக் பீசஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதில் நல்லா 3 எக்கு அடித்து நம்ம ஊற்றிக்கிறோம். 3 எக்கு ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதை நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சுருங்க. இப்போ கூட நான் சிம்மில் வச்சு நீங்கள் குக் பண்ணலாம். இப்போ மட்டும் எக்கு ஆட் பண்ண உடனே நம்ம ஃபாஸ்ட்டாக வச்சிடணும் ஸ்டவ்வை. ஏன்னா நம்ம எக்கு லிக்யூட் கன்சிஸ்டன்சிலேருந்து சாலிட் கன்சிஸ்டன்சி மாறும்போது தான் நல்லா திரளாக வரும். அந்நேரம் தான் எக் பூச்சி மாதிரி வரும்போது தான் நம்ம சாதம் வேறு இதில் ஆட் பண்ணணும். நம்ம இப்போ ஸ்டவ்வை வேறு ஃபாஸ்ட்டாக வைக்கிறனால கீழே அடி பிடிச்சிடாமையும் பார்த்து டகடகன்னு நீங்களும் கலருங்க நல்லா ஃபாஸ்ட்டாக. நம்ம சாதம் சமைக்கும் போதே சால்ட் ஆட் பண்ணியிருப்போம். இப்போது 3 எக்குக்கும் இந்த கொஞ்சம் தக்காளி வெங்காயத்துக்கும் எக் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருப்போம். இந்நேரம் உங்களுக்கு சால்ட் தேவைப்படுதுன்னா கூட இந்நேரம் ஆட் பண்ணிக்கோங்க. தூள் உப்பை நீங்கள் மறக்காமல் இந்நேரம் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. காரம் கூட இந்நேரம் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்மளோட எக்கு ஒவ்வொரு இதாக நல்லா சாலிட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துக்கிட்டே இருக்கு. இந்த ஸ்டேஜில் போடக்கூடாது. நல்லா கொஞ்சம் எக் பூச்சி மாதிரி மாறுற மாதிரி அந்த ஸ்டேஜில் தான் நம்ம போட்டோம்னா தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வரும். கீழே மட்டும் நம்மளுக்கு எக்கு அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கனால வேகமாக அடி பிடிக்க தான் நிறைய சான்சஸ் இருக்கும். அடி பிடிச்சிச்சின்னா தான் டேஸ்ட் நல்லாவே இருக்காது நம்மளுக்கு. இப்போது நம்ம நார்மலாக ஆக்கின ரைஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். இதே இது நீங்கள் பாஸ்மதி ரைஸ்னால் கூட இதில் ஆட் பண்ணலாம். நார்மலாக எப்படி குக் பண்ணுவோமோ அந்த மாதிரி சிம்பிளான வேலை எப்படி குக் பண்ணுறதுன்றதுக்காக தான் நான் நார்மல் சாதமே ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு நார்மல் சாதம் உதிரியாக வரணும்னா சாதம் ஆக்கும் போதே நம்ம லைட்டாக அதில் ஆயில் மட்டும் ஆட் பண்ணி ஆக்கணும்னா நல்லா உதிரியாக கொஞ்சம் வரும். ரொம்ப சாதம் ஒட்டிட்டு அப்படி வராது, நல்லா கட்டியாக ஆகாது நம்மளுக்கு. இப்போது நம்ம இந்த சாதத்தை நல்லா பிரட்டினாலே போதும், அதில் இருக்க எசன்ஸ் ஃபுல்லாக இதில் இறங்கிரும். நம்ம இந்த மாதிரி சாதத்தில் எடுத்து ஆக்குறோம்னா அதில் இருக்க சாதமாக எடுத்தோம்னா இன்னும் நல்லா விதையாக இருக்கும். உதிரியாக நம்மளுக்கு சாதம் இருக்கும் குக்கரில் ஆக்குறதுலாம்.
நம்ம வெள்ளை சாதத்தில் அந்தந்த இடத்துல வந்து வெள்ளையாக தெரிகிற மாதிரி இருக்கும். நம்ம அந்த இடத்தெல்லாம் நல்லா பிரட்டினோம்னாலே சூப்பராக கன்வெர்ட் ஆயிரும் நம்ம சாதம் வந்து. நீங்களும் நல்லா கையை விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. அப்போ தான் கீழே ஒட்டாமல் நம்மளுக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும். சாதத்தை நல்லா பிரட்டி கிளறி விடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகும். எல்லா இடத்துலையும் வெள்ளை சாதமே தெரியாத மாதிரி மாறும் நம்மளுக்கு சாதம் வந்து. நம்மளோட எக் பீசஸும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரைட் ரைஸ்லலாம் எக் பீசஸ் வர மாதிரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட எக்கு எல்லாமே சாதத்தோடு நல்லா பைண்ட் ஆயிடுச்சு. எல்லாமே நம்ம சூப்பராக மிக்ஸ் பண்ணி செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம புதினாவும் ஆட் பண்ணோம்னா அதுவே ஒரு தனி ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு. நம்மளோட சாதம் எல்லாம் உதிரியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம இப்போது ஃப்ரெஷ்ஷாக மல்லிச்செடியும் புதினாவையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். புதினா ஆட் பண்ணலைன்னா கூட ஆப்ஷன் தான். கண்டிப்பாக இதில் நீங்கள் மல்லிச்செடி ஆட் பண்ணிக்கோங்க. புதினா ஆட் பண்ணோம்னா அது ஒரு பிரியாணி எஃபெக்டில் அது ஒரு தனி ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். சிம்பிள் அண்ட் ஈஸியாக நம்மளுக்கு ஒரு எக் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஃபாஸ்ட்டாக மார்னிங் எந்திரிச்சு கூட கிட்ஸுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம். இல்லை நம்ம வீட்டில் சாதம் மட்டும்தான் இருக்குது, கூட எக் இருக்குன்னா நம்ம அதை வந்து ஒரு ஆம்லேட் போட்டு சாப்பிட்றதுக்கு கூட இது மாதிரி ரெடி பண்ணி செம்மையாக சாப்பிட்லாம். காரசாரமான எக் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே லைக் பண்ணுங்கள். நானும் பட்டுக்குட்டியும் சேர்ந்து சாப்பிட போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். டாட்டா பாய்.